ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்கலாம். திருமலையில தினமுமே நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவிற்குரிய தரிசன டிக்கெட்டுகள் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் என்ற பெயரிலும் வர்ச்சுவல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் என்ற பெயரிலும் இருவிதமாக நமக்கு தரிசனத்திற்காக கொடுக்கறாங்க. இதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணோம்னா சேவாவையும் திருமலையில நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ். வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் என்பது பெயரிலேயே நமக்கு விளக்கமாக புரியுது. வர்ச்சுவல் அதாவது நம்ம நேரடியாக போய் பார்க்க முடியாது, ஆன்லைன் மூலமாக பார்ட்டிசிபேஷன் செய்யக்கூடிய சேவா டிக்கெட், அதைத்தான் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் என நம்ம சொல்றோம். வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தோம்னா சேவாவை திருமலையில போய் நேரடியாக பார்க்க முடியாது. சேவாவை நீங்க SVBC சேனல்லையோ அல்லது யூடியூபினுடைய SVBC சேனல்லையோ நீங்க பார்த்துக்கலாமே தவிர்த்து திருமலையில சேவாவை போய் நேரடியாக பார்க்க முடியாது. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பெருமாள் தரிசனத்திற்காக நீங்க எந்த தேதி செலக்ட் செஞ்சிருக்கீங்களோ அந்த தேதியில திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இதுதான் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸுக்கும் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ். வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸினுடைய மறுபெயர் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட்னு சொன்னாங்களே, எப்படி நம்ம ஆன்லைன்ல இந்த சேவாக்கள்ல பார்ட்டிசிபேட் பண்றோம் என்ற ஒரு மேஜர் டவுட்டும் நிறைய ஃபாலோவர்ஸுக்கு இருக்கு. வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் ஃபஸ்ட்டு 4 சேவாக்கள்ல கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்கார சேவா, இந்த 4 சேவாக்கள்ல ஏதாவது ஒரு சேவா செலக்ட் செய்து சேவாவிற்காக ஒரு தேதி செலக்ட் பண்ணுவோம். அதற்கடுத்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக ஒரு தேதி செலக்ட் பண்ணுவோம். இப்போ வர்ச்சுவல் சேவா புக் பண்ணக்கூடிய சமயத்தில் நீங்கள் எந்த சேவா செலக்ட் செய்தீங்களோ, எந்த நாள் செலக்ட் செய்தீங்களோ அந்த பர்டிகுலர் நாள் அந்த சேவா நடக்கக்கூடிய சமயத்தில் திருமலையில் உற்சவர் மலையப்ப சுவாமியினுடைய பாதத்தில் ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி வைப்பாங்க. அந்த பிரிண்ட் அவுட் காப்பியில் என்ன இருக்கும்னா, அந்த பர்டிகுலர் தேதியில் அந்த சேவாவிற்காக யாரெல்லாம் டிக்கெட் காஸ்ட் பே பண்ணாங்களோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இருந்த இடத்திலிருந்தே பெருமாளினுடைய சேவாவை அட்டன் பண்ணுறோம். இதை தான் வர்ச்சுவல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சொல்கிறோம். அடுத்து இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் செய்தோம்னா ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய் தான். அதே போல தான் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தாலும் ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். ஆனால் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்யக்கூடியவங்க சேவாவையும் திருமலையில் நேரடியாக பார்த்துட்டு பெருமாளினுடைய தரிசனமும் அதே நாளில் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அதே போல் அவங்க சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக போய் சேவாவையும் பார்த்துட்டு பெருமாளையும் வேகமாக தரிசனம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்களுக்கு தரிசனத்தினுடைய என்ட்ரி பாயிண்ட் ATC சர்க்கிள், அதாவது 300 ரூபாய் தரிசன என்ட்ரி கியூ பாயிண்ட் தான் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸுக்கும் ரிப்போர்ட்டிங் பாயிண்டாக கொடுக்குறாங்க. நாங்கள் சேவாவையும் அட்டன் செய்கிறது கிடையாது, நாங்கள் எதுக்கு 500 ரூபாய் பே பண்ணுறோம் அப்படின்ற குழப்பமும் இருக்குது. இப்போ நீங்கள் சேவாவை போய் நேரடியாக போய் அட்டன் பண்ணலைனாலும் சேவா நடக்கக்கூடிய அந்த நாள் உங்களுடைய பேரும் அந்த பிரிண்ட் அவுட் காப்பியில் இடம்பெறுது. ஸோ நீங்களும் சேவாவை அட்டன் பண்ண மாதிரி தான் கணக்கில் வரும். அதற்காக தான் நம்ம 500 ரூபாய் பே பண்ணுறோம். ஸோ இதுதான் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸுக்கும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். இப்போது வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும்? வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்கே 2 ஃபேஸஸாக இருக்குது. அந்த 2 ஃபேஸஸ் பற்றியும் நம்ம இப்போது விரிவாக பார்க்கலாம். வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் TTD ஆப் மூலமாகவும் TTD வெப்சைட் மூலமாகவும் நாம் புக் செஞ்சுக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும். கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஆனாலும் அந்த ஒரு டிக்கெட்டிலேயே 2 பேர் தரிசனத்திற்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அது கப்பல் டிக்கெட்.
அந்த கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் காஸ்ட் மட்டும் ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். மற்ற சேவாக்களான ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ரதீப அலங்காரா சேவாவினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். ஒரு லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட்டும் மேக்சிமம் 2 டிக்கெட்ஸும் இந்த 3 சேவாக்களுக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களுக்கு ஒரு சேவாவிலிருந்து இன்னொரு சேவா புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்குக்கும் இன்னொரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்குக்கும் 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்ற கணக்கு போல இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்குக்கு எந்த டைம் கேப் கணக்கும் கிடையாது. ஒரு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்குக்கும் இன்னொரு வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்குக்கும் இத்தனை நாட்கள் டைம் கேப் என்ற கணக்கே கிடையாது. ஸோ வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் எத்தனை டிக்கெட்ஸ் வேண்டுமானாலும் ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு 6-7 டிக்கெட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எளிமையாக புக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல என்டர் ஆகி மேக்ஸிமம் 2 டிக்கெட்ஸ் புக் செஞ்சுட்டு லாக் அவுட் ஆகி மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகின்ல என்டர் ஆகி இன்னும் ஒரு 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு எத்தனை டிக்கெட்ஸ் தேவைப்படுதோ அத்தனை டிக்கெட்ஸும் அதே மொபைல் நம்பர் லாகின்லேயே லாகின் செய்து 2 டிக்கெட்ஸ் புக் செய்து லாக் அவுட் செய்துவிட்டு மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகின்ல என்டர் செய்து மறுமுறை 2 டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் எத்தனை டிக்கெட்ஸ் வேண்டுமானாலும் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸில் நம்ம புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்களே திருமலையில் 2 நாள் ஸ்டே பண்ண போகிறீங்க, 2 நாளுக்கு தரிசன டிக்கெட் தேவைப்படுதுன்னா முதல் நாளும் உங்களுடைய அதே மொபைல் நம்பர் லாகின்ல என்டர் செய்து நீங்கள் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். 2வது நாளுக்கும் நீங்கள் அதே மொபைல் நம்பர் லாகின்லேயே என்டர் செய்து உங்களுக்காகவே மறுபடியும் உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் செய்தே நீங்கள் மறுநாளுக்கும் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரே பர்சனுக்கே அவங்களுடைய அந்த ஒரு மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்தே அவங்களுடைய அதே ஆதார் கார்டு நம்பர் யூஸ் செய்து தொடர்ந்து 2 அல்லது 3 நாட்களுக்கு கூட நீங்கள் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸினுடைய மேஜர் அட்வான்டேஜஸ். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண வேண்டாம். தரிசனத்திற்காக அவங்கள அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் ஐடி கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் ஆதார் கார்டை வைத்து தான் புக் பண்ண முடியும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் பாஸ்போர்ட் ஆப்ஷனை செலக்ட் செய்து டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணும் பட்சத்தில் தரிசனத்திற்காக போகக்கூடிய அந்த நாள் உங்களுடைய டிக்கெட் காப்பியோடு சேர்த்து பாஸ்போர்ட் காப்பியும் விசா காப்பியும் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். விசா காப்பியும் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் ஆப்ஷன் என்ஆர்ஐ பீப்புளுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற இந்தியன்ஸ் எல்லாருமே ஆதார் கார்டு ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இப்போ வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணணும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிடிடி ஆப்லேயோ அல்லது டிடிடி வெப்சைட்லேயோ உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செய்த பிறகு வர்ச்சுவல் சேவா என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை செலக்ட் செய்து உள்ளே போனீங்கன்னா செலக்ட் சேவா என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த சேவா தேவைப்படுதோ அந்த சேவாவை செலக்ட் செஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் எந்த தேதி உங்களுக்கு சேவாவுக்காக வேணுமோ அந்த தேதி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேவா தேதி சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது ஏப்ரல் மாதத்திற்கான புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு நீங்கள் திருமலைக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. அப்போது இந்த சேவா தேதி எப்படி செலக்ட் பண்ணணும்னா ஏப்ரல் 20க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த நாள் நீங்கள் தரிசனம் செய்ய விருப்பப்படுறீங்களோ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள் தான் நீங்கள் சேவாவிற்காக செலக்ட் பண்ணணும். ஏப்ரல் 20க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த நாள் வேண்டுமானாலும் நீங்கள் செலக்ட் செய்து சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த தேதி செலக்ட் பண்ணுறப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் சேவா செலக்ட் பண்ணிக்கணும், சேவாவிற்காக ஒரு தேதி செலக்ட் பண்ணிக்கணும். அதற்கடுத்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். 1 டிக்கெட்டா 2 டிக்கெட்டா என்ற ஆப்ஷன் செலக்ட் செய்து நீங்கள் கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பர்சனல் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்த உடனே
பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த பேமெண்ட் கேட்வே ஆப்ஷனில் டிக்கெட்டுக்காக பே பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங். இந்த 3 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியன்ட் அண்ட் ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து பே நவ் பட்டன் கிளிக் செய்து பேமெண்ட் செய்து முடித்த உடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். உங்களுடைய சேவா டிக்கெட் வரும். அதற்கு கீழே டூ யூ வாண்ட் டு புக் தர்ஷன் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உடனே தரிசன தேதி சூஸ் பண்ணுறதுக்காக அந்த தரிசன கேலண்டர் ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நோ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய புக்கிங் பேஜில் உங்களுடைய வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் செலக்ட் செய்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் அதற்கு கீழே புக் தர்ஷன் என்ற லிங்க்கும் இருக்கும். இந்த புக் தர்ஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இப்போது எந்த தேதிக்கு நீங்கள், அதாவது எந்த நாள் இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்களோ அந்த நாளில் இருந்து ஒரு வருடத்திற்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் இந்த புக் தர்ஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதம் நீங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு சேவா புக் பண்ணியிருக்கீங்கன்னா ஏப்ரல் மாதத்திற்கே தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணணும் என்பது அவசியம் கிடையாது. அல்லது நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ தரிசன டிக்கெட் காலி ஆகிடுச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்த மாதம் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் புக் தர்ஷன் லிங்கை கிளிக் செய்து நீங்கள் மே மாதத்திற்கோ ஜூன் மாதத்திற்கோ எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக் செய்யக்கூடிய தேதியிலிருந்து மேக்ஸிமம் 1 இயர் பீரியடுக்குள்ள அவைல் தர்ஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இதுதான் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக்கிங்கினுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக்கிங்கில் சேவா செலக்ட் செய்து அதற்குரிய நாளும் எத்தனை டிக்கெட்ஸ் என்பதும் பர்சனல் டீட்டெயில்ஸும் அந்த டிக்கெட்டினுடைய காஸ்ட்டும் பே செய்து முடிக்கிறோம். இதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த டிக்கெட்டினுடைய 2வது ஃபேஸ் புக்கிங் பற்றி நம்ம பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் புக்கிங் எந்த நாள் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அதற்கு முன்னாடி நாட்கள்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சிடலாம். அப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வைத்தால் மட்டும்தான் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் நம்ம வேகமாக சேவாவிற்குரிய தேதியும் டைம் ஸ்லாட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணி முடிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் புக்கிங் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த நாளில் வேணால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம். சப்போஸ் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா அந்த 3 மணி சமயத்தில் தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் புக்கிங்கும் நீங்கள் செய்யணும். அதற்கப்புறம் அவைல் தர்ஷன் லிங்கை கிளிக் செய்து மறுபடியும் தரிசனத்திற்காக தேதியும் டைம் ஸ்லாட்டும் செலக்ட் பண்ணணும் என்றப்போ என்ன ஆகிடும்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் புக்கிங் கம்ப்ளீட் செஞ்சு வச்சவங்க வேகமாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி முடிச்சிருவாங்க. நாம் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை கம்ப்ளீட் செஞ்சுட்டு மறுபடியும் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் டிக்கெட் புக்கிங் போகிறப்போ லிமிட்டட் டிக்கெட்ஸோ அல்லது டிக்கெட் இல்லாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு காரணத்திற்காக தான் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நாட்கள்லையோ அல்லது சில மணி நேரங்களுக்கு முன்னாடியோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் புக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங் என்ன பண்ணணும்னா எந்த நாள் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் எந்த நேரத்தில் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த எக்ஸாக்ட் டைமிங்கில் நம்ம லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் செலக்ட் செய்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய அவைல் தர்ஷன் என்ற லிங்கை கிளிக் செய்தோம்னா அந்த பர்டிகுலர் மாதத்தினுடைய கேலண்டர் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கேலண்டரில் நீங்கள் செலக்ட் செய்யக்கூடிய தேதி தான் பெருமாளினுடைய தரிசனத்திற்காக செலக்ட் செய்யக்கூடிய தேதி. நீங்கள் எந்த நாள் திருமலைக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேதியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். தேதி செலக்ட் செய்து முடித்த பிறகு தரிசன டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இந்த 2 ஆப்ஷன் கிளிக் செஞ்சுட்டு புக் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் புக் ஆகிடும். ஏன்னா பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா. அதனால் இந்த 2 ஸ்டெப் மட்டும்தான் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங்கில் இருக்கும். இவ்வளவு தான் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கினுடைய ப்ராசஸ். இது கேட்கறதுக்கு வேணால் நம்ம டீட்டெயில்டாக சொல்கிற மாதிரி இருக்கலாம். பட் புக்கிங் சட்டுன்னு 2 அல்லது 3 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ஏடிசி சர்க்கிள் 300 ரூபாய் தரிசன கியூ. 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து தான் நம்ம தரிசனத்திற்கு போவோம். பெருமாளினுடைய தரிசனமும்
துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்றுதான் தரிசனம் செய்வோம். தரிசனம் செய்து முடித்துவிட்டு வெளியே வந்த பிறகு உங்களுடைய தரிசன டிக்கெட்டை எடுத்துகிட்டு போய் லட்டு கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா லட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு லட்டுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 50 ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும். இதே நீங்கள் கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா லட்டு கவுண்டர்லேயே லட்டோடு சேர்த்து ஒரு மேல் துண்டும் ஒரு ப்ளவுஸ் பிட்டும் கொடுப்பாங்க. திருமலையில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணணும்னா ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் புக் பண்ண முடியும். ஒரே லாகின்ல இருந்து 2 பேருக்கு நீங்கள் தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகிடும். ஏன்னா அது கப்பல் டிக்கெட் என்பதனால. இப்போ ஆன்லைனில் ரூம் புக் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க ஒரே லாகின்ல இருந்து 2 டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். நீங்கள் தரிசன தேதி செலக்ட் செய்து தரிசனம் புக் பண்ணி முடித்த உடனேயே புக்கிங்ஸில் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். சப்போஸ் ஒரு டிக்கெட் மட்டும் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஸ்ரதீபா அலங்காரா சேவாவிற்கு ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ணியிருக்கீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்காது. ஆன்லைன்லேயும் ரூம் புக் பண்ண முடியாது. ஸோ ஆன்லைனில் ரூம் தேவைப்படக்கூடியவங்க ஒரே லாகின்லேயே 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் செஞ்சுக்கோங்க. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ திருப்பதியிலேயோ திருமலையிலேயோ டிடிடி ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் புக்கிங்கில் தரிசன டிக்கெட் புக் செஞ்சு முடித்த உடனே புக் அகாமடேஷன் லிங்க் உங்களுக்கு எனேபிள் ஆகியிருக்கும். இப்போ இந்த புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து எப்போ நீங்கள் ரூம் புக் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் மாதத்தில் எந்த நாள் எந்த நேரத்தில் ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னு டிடிடி அறிவிச்சிருக்காங்களோ அந்த நாள் அந்த நேரத்தில் எந்த மொபைல் நம்பர் லாகின்ல நீங்கள் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர் லாகின்ல என்டர் ஆகி புக்கிங் ஹிஸ்ட்ரியில் செலக்டில் நீங்கள் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் செலக்ட் செய்து புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் செய்து திருமலையிலேயோ அல்லது திருப்பதியிலேயோ உங்களுக்கு எங்கே ரூம் தேவைப்படுதோ நீங்கள் அங்கே ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலையிலேயோ அல்லது திருப்பதியிலோ மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து உங்களுடைய ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்தே திருப்பதியிலையும் திருமலையிலையும் ரூம் புக் பண்ண முடியாது. இப்போ வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸுக்கு மொபைல் நம்பருக்கோ ஆதார் நம்பருக்கோ எந்தவித லிமிட்டேஷனும் கிடையாதுன்னு சொன்னோம். பட் ரூம் புக்கிங்குக்கு லிமிட்டேஷன் இருக்குது. எந்த மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்து யாரினுடைய ஆதார் கார்டை வைத்து நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரும் அந்த ஆதார் கார்டு நம்பரும் அடுத்த 30 நாட்களுக்கு பிறகு தான் ரூம் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக்கிங்குக்கு எந்தவித லிமிட்டேஷனும் கிடையாது. ஆனால் சப்போஸ் நீங்கள் ரூம் வேணும்னு யோசிக்கிறீங்கன்னா எந்த மொபைல் நம்பரில் கடந்த 30 நாட்களில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலையோ அதாவது ரூம் புக் பண்ணலையோ அந்த மொபைல் நம்பர் லாகின்லேயே வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. யாரினுடைய மொபைல் நம்பர் லாகின் யூஸ் செய்து யாரினுடைய ஆதார் கார்டு வைத்து கடந்த 30 நாட்களில் நீங்கள் ரூம் புக் பண்ணலையோ அதே மொபைல் நம்பர் லாகின் வைத்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்பதையுமே நான் சொல்லிடுறேன். சப்போஸ் திருமலைக்கு 2 நாள் போகிறீங்க, 2 அல்லது 3 தரிசனம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஒரு நாள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. அதே நாள் அதிகாலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. மறுநாளுக்கு இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 நாள் நீங்கள் திருமலையில் தங்கக்கூடிய சமயத்திலேயே 3 தரிசனங்கள் பார்த்துட்டு வரலாம். இது போல பிளான் பண்ணுறதுக்கு இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட் நிச்சயமாக நமக்கு உதவியாக இருக்கும். வர்ச்சுவல் சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்று ஜனவரி 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்கான வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.